நண்டு மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல வறுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம். அது கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். அப்புறம் இது போல் சின்ன சைஸ் இஞ்சி 2, ஒரு 5 பூண்டு பல், அதை நான் சின்னதாக கட் பண்ணிட்டேன். இதை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு அரை துண்டு தேங்காவை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, ஜீரகம் மிளகு போட்டு வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு இதை அரைச்சிக்கலாம். தேங்காய் வெங்காயம் வதக்குனா அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிட்டால் போதும். கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு 20லேருந்து 30க்குள்ளே ஒரு சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் நம்ம காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். மசால் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நண்டு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ நண்டை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டோம்னா அந்த நண்டோட கவுச்சம் வடை இருக்காது, அதுக்காக தான் மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ நண்டை இதில் சேர்த்துக்கலாம். நான் போட்ட மசால் 1/2 கிலோவுக்கு தகுந்த மாதிரி, இந்த நண்டும் 1/2 கிலோ தான். சின்ன சின்ன நண்டாக இருந்ததுனால ஒரு நிறைய நண்டு இருக்கிற மாதிரி தெரியுது. தேவையான உப்பு போட்டு கலந்துக்கலாம். நண்டை போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு கலந்து விட்டுடலாம். இல்லைனா கலந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா நண்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். நண்டு நம்ம வதக்கிறப்பயே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நண்டு வேகட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். நண்டு மசாலா நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. இது வரைக்கும் தண்ணி ஊற்றியிருந்தோம், அதெல்லாம் வெந்து ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷமே இருக்கும். வேக வச்சு தண்ணியெலாம் வற்றிருச்சு. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பொரிச்ச மீன் குழம்புக்கு நான் அயிலை மீன் 1/2 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போதும். ஏன்னா பொரித்து நம்ம குழம்புல தான் போட போகிறோம், அதனால அளவுக்கு அதிகமாக காரம் வேண்டாம். மிளகுத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம மீன் பொரிக்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா பொரிக்கிற மீன் காரமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ மீன் குழம்பு செஞ்சாலும் இது போல் மீனில் மசால் தடவி தான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்வேன்.
நல்லா இந்த மாதிரி கீறினதுக்குள்ளேலாம் மசால் தடவி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கீரல் போட்டிருக்கேன். இதே பாதியாக வெட்டியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கீரல்லாம் போட தேவையில்லை. மசால் தேய்ச்சாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மற்ற மீனையும் தடவிக்கலாம். மீனில் மசால் தடவியாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஒரு 20 நிமிஷமாவது நல்லா ஊற வச்சிங்கன்னா இதில் நல்லா மசால் ஏறிடும். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சிட்டு குழம்பு செஞ்சுக்கலாம். மசால் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 15-20 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 10 பூண்டு போல் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெள்ளை பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இதில் அரை ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு தக்காளி, பெரிய தக்காளின்றதுனால 1, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 3 கூட சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். மீனை பொரிச்சிட்டு குழம்பு செஞ்சுக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மீன் போட்டு பொரிச்சிக்கலாம். மீன்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இதே எண்ணெயிலேயே நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். எண்ணெயெல்லாம் மாற்ற வேண்டாம். இந்த மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மீன் ஏதாவது ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா தாளிக்கிறப்ப கருகிரும். கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே போல் 5 பூண்டை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அரைக்கிறதுக்கும் வெங்காயமும் பூண்டு எடுத்துருக்கோம். தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் எடுத்துருக்கோம். வெள்ளை பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம வதக்கி அரைச்ச மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா போட்டதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1-1.5 ஸ்பூன். ஏன்னா நம்ம மீன்லேயும் மிளகாத்தூள் போட்டு கலந்து தான் வச்சு பொரித்தோம். அதனால் மிளகாத்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் அதிகம் சாப்பிடுவீங்க அப்படின்றதா கூட இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். மசால் போட்டு எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு புளி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையே சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு நல்லா புளிப்பாக இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். சிலருக்கு புளிப்பு பிடிக்காது. அதை அப்படி பிடிக்காதவங்க புளிப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, குழம்புல தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி போதும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மசால் வடை போகிற வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சு வெந்து லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு கூட கொஞ்சம் கெட்டி சேர்ந்துருச்சு. இப்போ இதில் பொரிச்ச மீனை சேர்த்துடலாம். பொரிக்கிறதுக்கோ மீன் அதிகமாக பொரிச்சிட வேணாம். ரொம்ப முறுமுறுலாம் பொரிக்க வேணாம். 2 தடவை திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டாலே போதும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். மீன் போட்டு 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். பொரிச்ச மீன் குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் பொரிச்ச மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு 3/4 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் வச்சு மட்டன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 30 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி தான் போடுறேன். மட்டன் சிக்கனுக்கெலாம் அதிகம் தக்காளி சேர்க்கக்கூடாது. ஏன்னா புளிப்பாக இருக்கும். அதனால கம்மியாகவே தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள்.
தக்காளியை வந்து அதிக நேரம் வதக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம விசில் விட்டு வேக வைக்கிறதுலையே வெந்துடும். இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். மசாலில் மட்டனை போட்டு நல்லா கலந்து விட்டு அது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அது வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா குக்கர் விசில் போட்டு விசில் விட்டுக்கலாம். மட்டன் வதங்கி நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்குது. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிக தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா குக்கரில் வேக வைக்கிறதுனால தண்ணியெல்லாம் வற்றாது, இதே அளவு அப்படியே இருக்கும். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணதோட நம்ம அப்படியே குழம்பை இறக்கி வச்சிடக்கூடாது. இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த மட்டனோட சாறு வந்து குழம்புல இறங்கி நல்லா அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை. இப்போ இதை வறுத்து பொடி பண்ணி நம்ம குழம்புல சேர்க்கணும். இப்போ இதை வறுத்துடலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். குழம்பு நம்ம எடுக்கிறப்போ விசில் விட்டு எடுக்கிறப்போ தண்ணியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டி சேர்ந்துருச்சு. இப்போ இதில் நம்ம இப்போ வறுத்து பவுட்ரு பண்ண மசாலா இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லுமே சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு அளவாக கரெக்டாக தான் அரைச்சேன், அதனால் மீதியெல்லாம் வைக்க தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுருவோம். இப்போ அந்த மசால் போட்டு அதிக நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் கூட அதிகம்தான். 2 நிமிஷம் கொதித்தாலே போதும். விசில் விட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டோம். அப்போயே குழம்பு வந்து நல்லா அந்த மசால் வடையெல்லாம் போய் வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து போட்ட மசாலுக்காக மட்டும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டால் போதும். அவ்வளவுதான். மசால் போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை தூவி ஒரு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசால் வறுத்து அரைச்சிக்கலாம். மல்லி 4 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன் மிளகு, வரமிளகாய் 8, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இப்போ இதை வறுத்துக்கலாம். நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். மல்லி மிளகாயெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம்லாம் வதக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10 போல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. நாட்டுக்கோழிக்கு எப்பயும் அதிகமாக இஞ்சி சேர்க்கக்கூடாது, கம்மியாக தான் சேர்க்கணும். ஒரு தக்காளி அடி வதக்கிக்கலாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ வறுத்த மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். வறுத்த மசாலா அரைச்சாச்சு. குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழிக்கு வந்து எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கருவேப்பிலை, வெங்காயம். நாட்டுக்கோழிக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இனிப்பாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இனிப்பு இருக்காது, ருசியும் நல்லாயிருக்கும். வெங்காயம் இது போல் நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, மஞ்சத்தூள், அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக கலந்துடலாம். உப்பு வந்து இப்போயே நான் மொத்தமாகவே சேர்த்துட்டேன். பத்தலை நான் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும், ஏன்னா சிக்கனில் அப்போ தான் உப்பு பிடிச்சி நல்லா வேகும். மசால் போட்டு கலந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம்.
இந்த அளவுக்கு கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் விசில் போட்டு ஆஃப் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி பார்த்தீங்கன்னா வற்றவே இல்லை, அப்படியே இருக்குது. ஆனாலும் நம்ம குழம்பெல்லாம் நல்லா கறி குழம்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஆனாலும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சாதான் நல்லாயிருக்கும். அந்த ரொம்ப பச்சை மசாலா வாடை அடிக்கும். அதனால 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சோன்னா அந்த கறியோட சேர்ந்து இது வேகிறப்போ அந்த சாறு இறங்கி நல்லாயிருக்கும். 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ அதுவும் வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நாட்டுக்கோழி குழம்பு தேங்காய் இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி பரோட்டாவுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் நாட்டுக்கோழியில் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம செலின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.